அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவிலைப்படி உயர்வினை அரசு வழங்குகிறது. ஜனவரி மாதத்தில் ஒரு அகவிலைப்படி உயர்வும் மற்றும் ஜூலை மாதத்தில் ஒரு அகவிலைப்படி உயர்வும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் அமைச்சரவை கூட்டம் நடக்க வாய்ப்புள்ளதாகும். இதில் அகவிலைப்படி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி 2026ஆம் ஆண்டு அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்பு மார்ச் மாதத்தில் கோலி பண்டிகையில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது. மார்ச் 18 அல்லது 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்புகள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 2% அதிகரித்து 60% கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2% அகவிலைப்படி அதிகரித்தால் சம்பள உயர்வும் ஏற்படும். அடிப்படை சம்பளம் ரூபாய் 20,000 இருந்தால் சம்பளம் ரூபாய் 32,000 அதிகரிக்கும். அகவிலைப்படி மார்ச் மாத இறுதிக்குள் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஜனவரி முதலான DARS தொகை மார்ச் மாத சம்பளத்துடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பது ஊழியர்களுக்கு பல வகைகளில் பயனளிக்கும் என்று ஊழியர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும். HRA, TM மற்றும் பிற கொடுப்பனவுகளும் உயரும் வாய்ப்புகள் உண்டு. ஓய்வூதிய கணக்கீடுகளில் நேரடி நன்மை கிடைக்கும். எனவே 8வது ஊதிய குழு செயல்படுத்தும் வரை இடைக்கால நிவாரணமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. அகவிலைப்படி 50% தாண்டினால் அது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிவில் அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை அகவிலைப்படி திருத்தம் செய்யும் இந்த முறையானது பணவீக்கத்தை ஈடு செய்ய போதுமானது என அரசு நம்புகிறது. எனவே பெரிய கட்டமைப்பு மாற்றங்கள் தேவையில்லை என்பது அரசின் நிலைப்பாடாக உள்ளது. நன்றி, வணக்கம்.